LTT සල්ලි දුන්න කතාව බැසිල් රාජපක්ෂ ඒ වෙලේ මට කිව්වා. අපි LTT එක අපට පොරොන්දු වුණා ජනතාව ඡන්ද දාන එක නවත්තන්න කියලා අපේ ඉල්ලුව මත. தயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டுக் கொள்ளும்படி கோத்தபாய உத்தரவிட்டாராம். முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி சனத் பொன்சேகா கூறிய அதிர்ச்சி தகவல் சிங்கள மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இது போன்ற சுட சுட செய்திகளை தெரிந்து கொள்ள தயனி ஸ்டுடியோவுடன் இணைந்திருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சீனாவிலிருந்து துப்பாக்கி ரவைகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்ட போது கோத்தபாய ராஜபக்ச என்னிடம் நேரடியாக கூறினார், பொன்சேகா, நாங்கள் கடலுக்கல்லவா சீனாவிலிருந்து ஆயுதங்களை பெற்றுக் கொள்கிறோம். சீனாவிலிருந்து ஆயுதங்கள் அனுப்பப்படாவிட்டால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று. நான் அப்படியே பசில் ராஜபக்சவின் அலுவலகத்துக்கு சென்றேன். அந்த நேரம் பசில் ராஜபக்ச பிபி ஜெயசுந்தரவிடம் 100 மில்லியன் வழங்குமாறு கூறினார். அதனை 5 நிமிடத்தில் நிவர்த்தி செய்தார். அதே நேரம் நான் 1 மணித்தியாலம் பசில் ராஜபக்சவுடன் உரையாடி கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் 2005ஆம் ஆண்டில் LTT-னருக்கு பணம் கொடுத்த கதையை பசில் ராஜபக்ச என்னிடம் கூறினார். மேலும் கூறுகையில், தமிழ் மக்கள் வாக்களிப்பதை நிறுத்துவதாக LTT-யினர் வாக்குறுதி அளித்தனர். கடற்புலிகளின் பயன்பாட்டிற்காக முன்பதிவு செய்யப்பட்ட டோரா படகுகள் மலேசியாவில் உள்ளன. அதற்கு பணம் வழங்க வேண்டும். அதற்காக $2 மில்லியன் தேவைப்படுகிறது என்று கூறினார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாம் அதனை ஏற்றுக்கொண்டோம். அயல் நாடுகளிலிருந்து தேர்தல் தேவைக்காக பயன்படுத்துவதற்காக $2 மில்லியன் எங்களுக்கு கிடைத்தது. கிடைத்த பணத்தை பொதியுடன் எடுத்துக்கொண்டு கிளிநொச்சியில் பிரபாகரனிடம் கொடுத்ததாக பசில் ராஜபக்ச என்னிடம் கூறினார். அவ்வாறு வழங்கப்படும் போது கடந்த காலங்களில் டிவியில் அடிவாங்கி கொண்டிருந்த மலையக அரசியல் தலைவர்களும் அங்கு இருந்ததாகவே கூறினார். எனவே அந்த டோரா படகுகளை பயன்படுத்தி கடற்புலிகளின் 10 டோரா படகுகளை மூழ்கடித்தனர். 150 கடற்படையினர் அவ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மகனை கடற்படையில் இணைத்தார். ஆனால் மகன் கடலுக்கு செல்லவில்லை. மகன் கொழும்பிலிருந்து ரக்பி விளையாடி கொண்டிருந்தார். கார் பந்தயத்தில் கார் ஓட்டினார். 2009ஆம் ஆண்டு நாங்கள் யுத்த களத்தில் இருந்தோம். ஜனவரி 27ஆம் தேதி கோத்தபாய என்னிடம் அன்பாக கதைத்தார். சரத், நீங்கள் 2.5 வருட காலமாக நன்றாக யுத்தம் செய்தீர்கள். நீங்கள் தற்போது கலப்படைந்திருப்பீர்கள். எனவே சனத் ஜெயசூரிய என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அவரிடம் பொறுப்பை வழங்கிவிட்டு நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள் என்று கூறினார். நான் அவரிடம் பொறுப்பு வழங்க மாட்டேன் என கூறினேன். அடுத்த நாள் 28ஆம் தேதி ராஜபக்ச என்னை ஜனவரி 31ஆம் தேதியும் பிப்ரவரி 1ஆம் தேதியும் தற்கால யுத்த நிறுத்தத்தை அமல்படுத்துமாறு எனக்கு உத்தரவு வழங்கினார். நான் முடியாது என்று சொல்லியும் அந்த உத்தரவை மீற முடியாது. அவ்வாறு இருக்கும்போது பயங்கரவாதிகள் ஜனவரி 31ஆம் தேதி இரவு நந்திக்கடல் வழியாக வந்து தாக்குதல் நடத்தினர். மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நிறைவடைய வேண்டிய யுத்தம் மே மாதம் நடுப்பகுதி வரை கொண்டு செல்லப்பட்டது. கோடிக்கணக்கான ஆயுதங்களை நாங்கள் இழந்தோம். அந்த சம்பவத்திற்கும் இழந்த உயிர்களுக்கும் யுத்தம் நீடிக்கப்பட்டு அதற்காக இழக்கப்பட்ட சொத்துக்களுக்கும் அனைத்து சம்பவத்திற்கும் மஹிந்த ராஜபக்ச பொறுப்பு கூற வேண்டும். இப்போது சிங்கம் சிங்கம் என்று கூறியபடி உள்ளார். அப்போது கோழையாகவே போல ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று தற்காலிக யுத்தத்தை நிறுத்த சொல்லவில்லை என்று கூறுகிறார். படைகளின் தலைவர் என்ற ஒருவர் முதுகெலும்பு உள்ளவராக இருந்தால் நான் அவ்வாறான ஒன்றை கூறவில்லை என்று கூறுவாரா? அவர் எவ்வாறான கோழை என்பதை பாருங்கள். அவர் செய்த தவறை நான் வெளிப்படுத்தினேன். வேறு ஏதாவது நாடாக இருந்தால் வழக்கினை தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மரண தண்டனை வழங்குவதாக கூறினேன். வேறு நாடுகளில் இவ்வாறு நடக்கும் என்றே நான் கூறினேன். இந்த அரசாங்கத்தின் மீது நான் மதிப்பு வைத்துள்ளேன். அவர்கள் ஊழலுக்கு எதிரான சட்டத்திற்கு அமைவாக செயல்பட முயற்சிக்கின்றார்கள். அப்படியாயின் இந்த சம்பவம் தொடர்பில் சட்டத்தை செயல்படுத்துமாறு கூறினேன். சட்டத்தரணி என்று ஒருவர் முன்னாள் ஜனாதிபதியின் பேச்சாளர் அறநெறி மாளிகையில் இருந்தார்.
ஜனாதிபதி செயலகத்திற்கு விஜயராமவிற்கு கொண்டு வந்த பொருட்கள் சொத்துக்கள் தொடர்பிலான பட்டியல் இல்லை என்றால் அந்த நேரத்தில் அங்கு யார் இருந்தனர்? அலரி மாளிகையில் மஹிந்த ராஜபக்சவும் ஜனாதிபதி மாளிகையில் கோட்டபாய ராஜபக்சவும் இருந்தனர். அந்த சொத்துக்கள் தொடர்பான பட்டியல் இல்லை என்றால் அது திருடப்பட்டதாகவே கருதப்படும். அண்ணாவும் தம்பியும் இணைந்து விஜயராமவிற்கு எடுத்து சென்றுள்ளனர். பொருட்களை திருடிய குற்றச்சாட்டு தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கினை தொடர முடியும். அதனாலேயே நான் கூறினேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஹர்சன நாணயக்காரராக இருந்திருந்தால் அந்த சட்டத்தரணியை கைது செய்வேன் என்று கூறியிருந்தேன். ஹைனா என்ற ஒரு மிருகம் இருக்கிறது அல்லவா? அந்த ஹைனா என்ற மிருகம் பழுதடைந்த இறைச்சியை உண்ணும். இவர் அவ்வாறானதொரு நபர் ஆவார். அதனாலேயே இவ்வாறான எமக்கு ஒவ்வொரு விடயத்திலும் சேர் பூசுகின்றனர். மஹிந்த சிங்கம் என்று கூறினார். சிங்கம் திருடி உண்ணாது அல்லவா? மஹிந்த ராஜபக்ச என்பவர் திருடன் என்பது இந்த நாட்டில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கும் தெரியும். மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர்கள் இந்த நாட்டை அழித்தார்கள் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. யுத்தம் நிறைவடைய செய்ய இருந்த நெருங்கிய சந்தர்ப்பத்தில் கோத்தபாயவினர் யுத்தத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்தனர். ஜகத் தேவ் சிங்கவை இந்த தளத்திலிருந்து நீக்கினர். யுத்தம் நிறைவடைய 2 மாதங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நடவடிக்கை பணிப்பாளர் மேஜர் உதய பெரேராவை யுத்த களத்திலிருந்து நீக்கினர். அவரை மலேசியாவுக்கு அனுப்பி வைத்தனர். நாடு முழுவதும் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கும் போது இவ்வாறான ஒரு சதத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வேலையை எவராவது செய்வார்களா? 2010 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அருகில் வருகிறது அல்லவா? அதனை வெற்றி கொள்ள பிரபாகரன் உயிருடன் இருக்க வேண்டும். பிரபாகரனை உயிருடன் காப்பாற்றி தமிழ் மக்கள் கோபம் அடையாதவாறு யுத்தத்தினை நிறுத்தி தமிழ் மக்கள் மனதை கவருவதற்காக ராஜபக்ச இவ்வாறு செய்தார். அதன் பின்னர் வெள்ளை கொடி கதை. இது தொடர்பான வீடியோ ஒன்றும் என்னிடம் உள்ளது. அதனை விரைவில் நான் வெளியிடுவேன். 10ஆம் தேதி கோத்தபாய சவேந்திர சில்வாவுக்கு அழைப்பினை ஏற்படுத்தினார். அந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் இவருக்கு முன்னால் கேமராக்கள் சுற்றி காணப்பட்டன. அந்த அழைப்பினை நிறைவு செய்த பின்னர் சவேந்திர செல்வா தனக்கு முன்னால் கேமராக்கள் இருப்பதை மறந்து தனக்கு அருகில் உள்ள உத்தியோகஸ்தரிடம் கூறினார். பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து அழைப்பு வந்தது. வெள்ளை கொடிகளுடன் மக்கள் வருகின்றனர், எவ்வாறாயினும் அவர்களை கொல்லுவோம் என அவர் இவ்வாறு நீண்ட வசனங்களை கூறினார். எனக்கு இது தொடர்பில் எதுவும் தெரியாது. அவர் களத்தில் உள்ளவர்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தி கெட்ட வார்த்தைகளினால் பேசுவார். ஊடகவியலாளர்கள் அதனை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவ்வாறு பதிவு செய்யப்பட்டதும் என்னிடம் இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் ஊடாகவே இந்த கதை ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றது. ஜனாதிபதி தேர்தலின் போது நேர்காணல் ஒன்றிற்காக நான் சென்றிருந்த போது பத்ரிகா ஜென்ஸ் என்னிடம் கேட்டார், வெள்ளை கொடியுடன் வருபவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்குமாறு ஏதாவது விடயங்கள் காணப்பட்டதா? நான் 2 வார்த்தைகளில் பதில் வழங்கினேன். அதற்கு அதனை மாத்திரமே நான் கூறினேன். முன்னர் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டனர் என்று, அதற்கு பின்னர் வெள்ளை கொடியுடன் வருபவர்கள் மீது துப்பாக்கி சூட்டினை மேற்கொள்ளுமாறு ஜெனரல் கூறினார் என பெட்ரிகா தலைப்பு செய்தி செய்தார். அது சரியான பொய். அது தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்சவோடு அன்பாக இருந்த விஜயசுந்தரி என்ற பெண் ஒருவர் இருந்தார். அவர் நீதிபதி குழாமில் இருந்தார். அதை அவர் கணக்கெடுக்கவில்லை. அக்குழாமின் தலைவர் அவர்தான். அந்த காலகட்டத்தில் அவருடைய மகளின் திருமணத்திற்கு மஹிந்த ராஜபக்ச சாட்சி கையொப்பம் வேண்டியிருந்தார். வெள்ளை கொடி வழக்கு சென்று கொண்டிருந்த போது டொயோட்டா கார் ஒன்றை அவருடைய மகளுக்கு பரிசளித்தார். அதனால் நான் தவறானவள், நான் சிறை செல்ல வேண்டும் என தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்புக்கு நீதிபதி குழாமில் இருந்த 3 ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தார் என்றும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கூறியிருந்தார். மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி.